ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, என் ஹஸ்பண்டு நம்ம வீட்டில் கிரானைட்ஸ் தான் கிச்சன்ஸில் சிங்க்கு பக்கத்தில் போட்டோம். ஆனால் பாரேன், அதை வெள்ளையாக மார்பிள் ஃப்ளோரிங் மாதிரி ஆக்கி வச்சுருக்கா பாரு உங்கள் அம்மா அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அப்பாடா, அப்போ தான் பார்த்தேன், என்னடா அது, பெண்ணே பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படின்னு மனசு சொல்லுச்சு. ஏதாவது பண்ணி இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எத்தனையோ ஹேக்ஸு அது இதெல்லாம் அந்த உப்பு கரை போகிற மாதிரி இல்லை. அப்புறம் சரி அப்படின்ட்டு எலுமிச்சை, லைம், அதுதானே யூனிவர்சலாக அதுதான் க்ளீனிங் ஏஜென்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, அதை ட்ரை பண்ணுவோம். எலுமிச்சை தோல் அது இதுன்னாங்க. புது எலுமிச்சை பழத்தை எடுத்து லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அது மேலே அந்த ஜூஸை நேரடியாக விட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி எலுமிச்சை இதை வச்சே அந்த ஜூஸை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் நல்லா புழிஞ்சு ஜூஸ் மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சு விட்டாச்சு. ஜூஸ் பூராத்தையும் புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கிட்ட அதை விட்டுற சொன்னாங்க. சரி, நல்லா புழிஞ்சு நல்லா அந்த கரைகள் மேலே நிறைய ஸ்ப்ரெட்டடாக ஒன்றுன்னு இல்லை, எத்தனை எலுமிச்சம்பழம் வேணும்னாலும் அந்த கரையை பொறுத்து கூட குறைய நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எலுமிச்சம்பழத்தை சீசன் டைமில் கூட, எலுமிச்சம்பழம் சீசனில், அதுவேளை எலுமிச்சம்பழம் காஸ்ட்லியாக விற்கிற நேரம் வாங்கி கேட்டுட்டு இருக்காதீங்க. எலுமிச்சம்பழம் சீசனில் கூறு கட்டி விற்பாங்க, 10 ரூபாய்க்கு கூட நிறைய 10 பழம் கூட கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஹேக்கை பண்ணி பாருங்கள். நல்லா அதை வச்சு நல்லா அது ஒரு ப்ரஷ் மாதிரி, அதை ஒரு சின்ன ஸ்க்ரப் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த க்ளீனிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் ஒரு ஆடு வரும். நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கப்போ விம் பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா தங்கச்சியும் இருப்பாங்க. அக்கா கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் போய் இருக்கும். அப்போ தங்கச்சி அந்த வீட்டுக்கு வரும். பார்க்கும்போது அக்கா பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாள். அப்போ தங்கச்சி சொல்லும், நான் புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வடை சட்டி எடுத்து, கடாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ட்ரை பண்ணும். புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி, அதான் தெரியுமே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஓட வேலையெல்லாம் ஃபுல்லாக அடி பிடிச்சி போயிடும். அடி பிடிச்சி போனோடனே அக்கா சொல்லும், ஐயோ அக்கா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆன்னு கத்துறது தான் தெரியுமே, கத்துவங்க. உடனே அக்கா கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விம் பார் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு காமிச்ச உடனே அக்கா அதை காமிச்சோன்னா அவங்க மாமியார் அந்த திடீர்னு என்ட்ரி ஆகி, அட புது பாத்திரமா, உன் தங்கச்சி வாங்கிட்டு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கோம். அந்த அளவுக்கு அந்த பாத்திரம் விம் யூஸ் பண்ணோன்னே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஆடு போயிட்டுருக்கோம். அப்போ தங்கச்சி சொல்லும் பின்னாடி, இந்த அக்கா தங்கச்சி புதுசான்னு கேட்டோன்னே தங்கச்சியை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணும். அப்போ தங்கச்சி சொல்லுவோம், கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு. அதாவது கவலைப்படாத, அடுத்து இன்னொரு டிஷ்ஷு ரெடியாக இருக்குது, அது ட்ரை பண்ணுறேன் திருப்பி கரையாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக. அப்படி ஒரு நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய மனிதர்களை சந்திப்போம். இப்போ அதை கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வெற்று கிளாத் வச்சு அந்த கரையோடு சேர்த்து கொஞ்சம் அதை வைப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கதைக்கு கண்டினியூ பண்ணுவோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள். அந்த நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த பிரச்சனைகளுக்குள்ளே மண்டையை விட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி ரொம்ப வெளியே வருவோம். வந்துட்டுருக்கப்ப ஓகே, இந்த இதை பார்த்துருவோம், க்ளீனிங்கை. அந்த வைப் அவுட் பண்ணிவிட்டு துணி வச்சு க்ளீன் பண்ணோம் இல்லையா, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவர் சோப்பு, அதாவது பவர் சோப்புனா அதில் எல்லோ கலர் கவர் உள்ளது, ரொம்ப அது 5 rupees 10 rupeesக்கெலாம் கிடைக்கிது. அந்த எல்லோ கலர் கவர் உள்ள பவர் சோப்பு தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அகைன் சும்மா வெறும் வாட்டர் விட்டு லேசாக, அது தண்ணியை ஊற்றி விடக்கூடாது, லேசாக வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சோப்பை டைரெக்டாக அந்த கரை உள்ள இடங்களில் வச்சு துணியில் தைக்கிற மாதிரி நல்லா கரை இருக்க இடத்துலலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி, ரொம்ப கஷ்டப்படணும்னு கூட இல்லை, லேசாக ஸ்ப்ரெட் பண்ணாலே சோப்பு அந்த கொஞ்சம் தண்ணி வேறு விட்டுருக்கனால நல்ல நுரையோடு இருக்கும். அந்த நுரை தாங்க அந்த க்ளீனிங் ஏஜென்ட்டு, நுரை தான் அந்த இதை ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஸோ நல்லா நுரை வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு
ஒரு இப்பயும் ஒரு ஒரு 1/2 hour கிட்ட கூட நீங்கள் அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கரை ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் விடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சோப்பை கம்மி காசுக்கு தானே வாங்கினது, நல்லாவே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் உள்ளது முடிஞ்சால் இந்த ஷார்ப் எட்ஜுடு அந்த சின்ன நைஃப் ஏதாவது வச்சு கூட அந்த கரையை வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதை வந்து அந்த கிரானைட் நம்ம ஃப்ளோரிங்கில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துடாமல் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி லேசாக ஸ்க்ராப் பண்ணலாம். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கூட நம்ம வந்து திருப்பி அந்த பவர் சோப்பு கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் அந்த நுரை இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின் ரிமூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதாவது அந்த அக்கா விம் ஆடில் வந்து அக்கா மாதிரி கஷ்டப்பட்டு அந்த விம் பார் வச்சு அந்த கரையெல்லாம் நீக்கி முடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து சொந்தக்காரங்கெல்லாம் ஓகே இதை பார்த்துருவோம். அந்த சோப்பு இது பண்ணிவிட்டு அது மேலேயே அதை ரிமூவெல்லாம் பண்ண வேண்டாம், அந்த கொஞ்சம் அதுவே கரையெல்லாம் நீக்கியிருக்கும். அது மேலே அகைன் இன்னொரு லைம் எடுத்து டைரெக்டாக லைம் ஜூஸே டைரெக்டாக அது மேலேயே அந்த கரைகள் இருந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி அகைன் நம்ம ஸ்க்ரப்பு மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அது இப்போயே நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த இடத்துல கரைகள் இருக்க இடம் நான் ஃபீல் ஆகும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சும்மா விட்டுற வேண்டியதான், ஒரு 15 minutes கிட்ட விட்டுறணும். அது மாதிரி வாழ்க்கையில் நிறையா அந்த தங்கச்சி பின்னாடி நின்று இன்னொரு டிஷ் இருக்குது ரெடி பண்ணுறேன் பாத்திரத்தை கரையாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வர மாதிரி நம்ம சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து திரும்பவும் அடுத்த பிரச்சனைக்கு நம்மளை ஆழ்த்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கவலைப்படக்கூடாது.